எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களினுடைய உலக தமிழர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நீங்காது இடம்பெற்ற நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தொழில்நுட்ப கல்லூரி தமிழகத்திலேயே இந்த கல்லூரி தான். அந்த கல்லூரியினுடைய கட்டடத்தில் அந்த மண்ணில் அமர்ந்து பேசுவது ஒரு சுயமரியாதையினுடைய மேடையில், ஒரு பகுத்தறிவின் மேடையில், ஒரு முத்தமிழும் சங்கமிக்கின்ற மேடையில் பேசுவதை போன்ற ஒரு உணர்வு இந்த கல்லூரியின் பெயரை பார்த்தவுடன் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்லூரியை நிர்வகித்து வருகின்ற எங்கள் அருமை அண்ணன் நிறுவனர், முன்னாள் அமைச்சர் அல்ல, என்னாலும் இந்த கொங்கு மண்டலத்திற்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களுடைய அற்புதமான முயற்சியில் உருவான கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியார் இந்து முருகேசன் அவர்களுக்கும், மேடையில் வந்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்த முதல்வர் மரியாதைக்குரிய மோகன்தாஸ் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், துறை தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, கோவை மாநகரம், கோவை மாவட்டம் என்று சொன்னாலே அதற்கென்று ஒரு தனி அழகு, ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோவை மாவட்டத்தில் தான், கோவை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னோம்னா 2 மார்க் வாங்கியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேள்வி ஹிஸ்ட்ரியில் எதுன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ எல்லாரும் எழுதக்கூடிய நகரம் எது என்று சொன்னால் கோயம்புத்தூர் என்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக தொழில்துறையிலே இன்று வரை ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நகரம். அது மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இனிமையான சூழ்நிலை இங்கே பாருங்கள், இங்கேயே பாருங்கள், ஊட்டி மாதிரி இருக்கு. அழகாக ஒரு சாரல் மலை, மெல்லிய இதமான ஒரு தென்றல் காற்று. இதெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் கனவுல தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயம்புத்தூரினுடைய அருமையான இந்த தட்பவெட்ப சூழ்நிலையே கல்விக்கு ஒரு இதமான சூழ்நிலை. அதை விட ரொம்ப அருமையானது, உலகத்திலே 2வது சுவையான சுத்தமான குடிநீர் கிடைக்கக்கூடிய இடம் இந்த சிறுவாணி தண்ணீர் என்பது உலகத்தில் எல்லோரும் பாராட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான, ஒரு இனிமையான, சுவையான, சுத்தமான குடிநீர். இந்த கோவை மாவட்டத்தில் பேசப்படுகின்ற அந்த தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, தமிழ் வழக்குகளிலேயே மரியாதையான ஒரு தமிழ் எது என்று சொன்னால் அது இந்த கோவை பகுதியில் பேசப்படுகின்ற தமிழ். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டுப்பாங்க, நான் பேசி போட்டுப்பாங்க, ஏனுங்க அம்மனி பாட்டு பேச சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு கவுண்டர்கிட்ட பேச சொன்னால் கவுண்டர் வச்சுக்கிட்டே ஏன்னா படக்காளி போங்க, உங்களுக்கு மணி வேண்டி கிடக்குதுங்கோ, ஏன்னு பேசுகிறீங்க நீங்கோ, போங்கோ வாங்கோ அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைய கூட என்ன கண்ணு என்ன படிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைய கூட கண்ணுன்னு கூப்பிட்றது, கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் அம்மனின்னு கூப்பிட்றது, பெரிய இன்னும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அப்பத்தான்னு கூப்பிட்றது. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதையான ஒரு வழக்கு இருக்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் அருமையான ஒரு தலைப்பு, நல்ல தலைப்பு. என்னென்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? இன்னைக்கு மொழியியல் ஆராய்ச்சியாளர்களும் கலை ஆராய்ச்சியாளர்களும் ஆய்வு செய்து கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்னன்னா, மனுஷன் பயப்படுறது 2 பொருள் அப்படின்ட்டு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? மனிதன் பயப்படுகின்ற 2 பொருள், 1 மைக்கு, 2வது மனைவி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மைக்கும் மனைவியும் ஒன்று தான் அப்படின்றான் எல்லாரும். மைக்கு அமைகிற மாதிரி தான் மனைவியும்.
இப்போ எனக்கு இந்த மைக்கு நல்லா அமைஞ்சா என்னுடைய குரல் எப்படி எல்லாருக்கும் நல்லபடியாக கேட்குமோ அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்தால்தான் என்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த மைக்கும் மனைவிக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கு. இப்படி ஒரு மைக் இருக்குன்னு வச்சுங்க, பேசுகிறப்பெல்லாம் குறன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அன்பார்ந்த பெரியவர்களே, மனைவி அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறன்னு எந்த நேரம் பேசிக்கிட்டே இருந்துச்சுனாக்க தலையில் துண்டை போட்டு ஓடிடுவேன். இன்னும் சில மைக் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கருத்து சொல்கிறப்ப ஓங்கி ஒரு விசில் அடிக்கும், பார்த்துருங்களா? பாரதிதாசன் என்ன சொன்னார் அப்படின்ட்டு பாரதிதாசனுடைய பாட்டை ஒருத்தர் பயங்கரமாக பாடுறார். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாய அப்படிங்கிறது மைக்கு. பாரதிதாசன் பாட்டு மறந்து அடுத்து என்ன பேசுறதுங்கிறதை மறந்து நொந்து நூலாயிடுவார். திடீர்னு விசில் அடிக்கும். இன்னும் சில மைக் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கும், பார்த்துறீங்களா? அது எப்படி இருக்கும்னா, பேசுகிறவர் உங்களுக்காக நான் பேசுகிற மகாத்மா காந்தியுடைய குஜராத்தில் கேட்குறவன் கண்டிப்பாக கல்லை பொறிக்கிறவன், அடிச்சே கொல்லணும்டாவனை. பாதி கேட்குது பாதி கேட்க மாட்டேங்குது. மனைவி இதே மாதிரி பாதி கேட்டு பாதி கேட்காம இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் சவுண்டாகவும் இருக்கக்கூடாது, மைக்கு எடுக்காமல் இருக்கக்கூடாது. மைக்கு மனைவி இது ரெண்டுக்கு தான் பயப்படுறாங்கன்னு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? ஐயா, மக்கள் மகிழ்வோடும் நிம்மதியோடும் இருப்பது பிள்ளை பருவத்தில் தாங்க. அதுவும் மகளாக இருக்கிறதுல சந்தோஷமே தனி. இப்போது ஏதோ ஒரு கல்யாணம் கச்சேரின்னு ஏதோ ஒரு பண்டிகை வருதுன்னு வச்சுக்குவோம், இல்லை பொங்கல் தீபாவளின்னு நோம்பி தான் வருதுன்னு வச்சுக்குவோமே. நோம்பி வந்தாலே முதல்ல செய்கிறது என்ன? துணி எடுப்போம். துணி எடுக்கிறதுக்கு எந்த கடை ஏறி இறங்கினாலும் அப்பாவுக்கு எடுக்கிறது அம்மாவுக்கு எடுக்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல போகிறது குட்டீஸ் செக்ஷன். குட்டீஸ் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மஸ்தானி, லெஹங்கா, ரங்கீலா, பட்டுப்பாவாடை, தாவணி, சின்ன குழந்தைகளுக்கு சாரி முதற்கொண்டு ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஏதோ ஒன்று தேடி தேடி வாங்கி அதுக்கு மேட்சிங்காக பொட்டு, வளையல், கம்மல், செயின், ஐலைனர், ஐப்ரோ, ஐஷேடோ, மஸ்காரா, ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ். இதில் ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம அம்மா நமக்கு அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணி இந்த கண்ணாடி முன்னாடி நிறுத்துவாங்க பாருங்களேன். அப்போ அந்த குழந்தைகளுக்குன்னு சிரிக்கும். அந்த சிரிப்பில் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் வேறு எந்த பருவத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. பெரிய பெரிய பார்லர்ஸுக்கு போகிறோம், ஸ்பாக்கு போகிறோம், உலகத்தரமான மேக்கப்லாம் போட்டுக்கிறோம். ஆனால் அந்த சின்ன வயசில் கிடைச்ச அந்த மகிழ்ச்சி, சின்னதாக மைய பூசும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி நமக்கு அப்போ கிடைக்காதுங்க. சரி, இப்போ இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க பேசுறதுக்கு. நிறைய பேர் காதல் பருவத்தில் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். இன்னும் சிலர் நாங்கள் குடும்ப வாழ்வில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் பேசுகிறோம். முதல்ல காதல் பருவத்துக்கு வருவோம். பள்ளி முடிச்சாச்சு, கல்லூரிக்குள்ளே நுழையிறோம். புது உலகமாக தெரியும். நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே டிப் டப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வருவாங்க பாருங்கள் கல்லூரிக்குள்ளே. அப்போ அவங்க மனசில் ஒரு பாட்டு ஓடும், காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கொன்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான்னு. ஏன்னா இந்த சினிமா நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பள்ளி முடித்தா கல்லூரி, கல்லூரி பருவம்னாலே காதல் பருவம், காதல் பருவம்னாலே மகிழ்ச்சி பருவம், இப்படித்தானே நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு காதல் ஜோடியை கூப்பிட்டுக்கோங்க. 2 பேர்த்துக்கிட்டே கண்டிப்பாக செல்ஃபோன் இருக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு, வெறும் 7 நிமிஷத்துக்கு அந்த செல்ஃபோனை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்களேன். அந்த செல்ஃபோனை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த 7 நிமிஷம் யாராவது ஒருத்தராவது நிம்மதியாக இருந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் நிரூபித்து காமிங்க. நான் என் தலைப்பையே மாற்றிக்கிறேன்றேன். முடியுமா உங்களால்? அடிப்படையிலே கை வைக்கிற செல்ஃபோனில் கண்டது கிடையாது, நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா அவ்வளோதான், வாழ்க்கையே வெறுத்துறாது. அந்த பிள்ளையோட செல்ஃபோனில் கண்டது கிடையாது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்க பேர்கள்லாம் வித்தியாசமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. 1 அப்படின்னா அது யாருன்னே தெரியாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு 6 கே போட்டிருப்பான், யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சில பேர் 00000 அப்படின்னு, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 4 0 யார் அப்படின்ட்டு.
அதனால் இதெல்லாம் மாற்றி பண்ணாக்க அவ்வளோதான், வாழ்க்கையே நொந்து நோடுது சாயிருவோம்யா. ஐயா சொல்றதை ஏத்துக்கலாங்க. ஏன்னா அந்த செல்போனுக்குள்ள அத்தனை விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாம அதுக்கு லாக்கு மேல லாக்கு, லாக்கு மேல லாக்குன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு செல்போன் எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கு, அதையும் திறந்து உள்ளே போனால் என்னென்ன ஆப் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு லாக்கு, அதையும் திறந்து உள்ளே போனால் ஒவ்வொரு லாக்குக்கும் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு லாக் இருக்குது. அதையும் திறந்து உள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முகத்தை காட்டுங்க சார், அப்போ தான் திறப்பேன்னு சிரிச்சிட்டு நிற்கிது ஃபேஸ் லாக்கு. இப்போ எத்தனை பேர் ஃபோன் அப்படித்தானுங்க ஐயா இருக்குது. இதில் புதுசாக நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கேட்குற அளவுக்கு எந்த ஃபோன் எடுத்து பார்த்தாலும் இத்தனை பூட்டு வச்சுருக்குறாங்க. இவங்க ஒரு ஃபோனுக்கே இத்தனை பூட்டி வச்சுருக்கிறாங்களே, இதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு எங்கே இருக்குது? ஒரு பெரிய ஸ்டோர் ரூமுக்குள்ளே அத்தனை மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டை வாங்கி மாட்டி வச்சிடுறாங்க. 15 வருஷம் வகுப்பறையை மட்டுமே பார்த்து வெறுத்து போகிற நம்ம பையன் ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கான். சிறையை விட்டு வெளியே ஒரு சுதந்திர பறவையா சிறகு விரிச்சு பறக்கிற பருவம் என்ன தெரியுமா? அது இந்த காதல் பருவம் தாங்கயா. ஏன்னா கண்ணி வந்தாலே காதல் வரும், காதல் வந்தாலே அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டும் தான் எங்கள் பசங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பருவம் தான் இந்த காதல் பருவம். ஒரு கவிதை ஒன்றை சொல்ல விளைகிறேன் ஐயா. கருவறையை விடுத்து வெளியே வந்த உடனேயே வகுப்பறைக்குள் இடம் தேடி அலைகிறது இன்றைய இளம் பிஞ்சு தளிர்கள். பீதி சென்று விளையாட வழியில்லாமல் வலைப்பின்னலுக்குள் சுற்றி அலைகிறது இன்றைய குழந்தை கூட்டம். அப்படிதாங்கயா இந்த காலத்தில் குழந்தைகளுடைய பருவமானது அமைஞ்சிருக்கு. ஒரு சுதந்திரமாக போய் ஒரு வெளியில் ஒரு வீட்டு வாசலில் போய் விளையாட முடியுதா குழந்தைகளை? உடனே கிட்னாப்புன்னு கடத்திட்டு போயிடுறான். அப்புறம் போலீஸ் கேஸு பிரச்சனைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி குழந்தை பருவங்கிறது கொஞ்சம் சிக்கலாகவே போய்விட்டுருது. இந்த சமயத்தில் பாப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன 7 நிமிஷம் செல்ஃபோனை 2 பேரும் மாற்றிக்க முடியுமான்னு. பாப்பா 7 நிமிஷத்தில் நீ என்ன ஆகுன்னு சொல்லியிருக்க, 7 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு நான் சொல்லிட்டா? அந்த பொண்ணு கேட்பா, ஏங்க என்னை சந்தேகப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், சேச்ச உன்னை போய் சந்தேகப்படுவனா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே தாங்க காதல் வளருது. ஐயா காதல்ங்கிறது கோபமும் சண்டையும் சின்ன சின்ன கொஞ்சல்களும் குறும்புகளோடு இருக்கிறது தாங்கயா காதல். பாப்பா சொன்னா 7 நிமிஷம் முடிஞ்ச உடனே 7:30 ஸ்டார்ட் ஆயிருமாமா. பாப்பா நான் உண்மையாக 7:30 என்னன்னு சொல்கிறேன். நீ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 2 நாள் லீவ் போட்டுக்கோ. 2 நாள் லீவ் போட்டுட்டு 3ஆவது நாள் பள்ளிக்கூடத்துக்கு போ. அப்போ உனக்கு தெரியும் என்ன 7:30ன்னா. எத்தனை ஹோம்ஒர்க்கு, எத்தனை ப்ராஜெக்ட்டு, எத்தனை அசைன்மெண்ட்டு, எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை டெஸ்ட் அப்படின்னு உன்னுடைய இளமை பருவத்தையும் உன்னுடைய குழந்தை பருவத்தையும் சிதைக்கிற அளவுக்கு செய்வாங்க பார்த்தியா? அதுதான் 7:30. இதே நம்ம காலேஜ் பையனை கூப்பிட்டு கேட்டுப்பாரு, 3 நாள் இல்லை 10 நாள் கூட லீவ் போட்டுட்டு காலேஜுக்கு திரும்பி வருவான். 10 நாள் லீவ் போட்டு வந்து ஐயா 10 நாள் லீவ் போட்டு வருவாங்கயா. அப்போ கேட்பாரு வாதியார், அவனை பார்த்து கேட்பாரு, ஏற்கனவே அவனுக்கு ஒரு 15-20 அரியர் இருக்கும். வாதியார் பார்த்து கேட்பாரு, என்ன அடிக்கடி லீவ் போட்டே இருக்க, இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவான் பாரு. அப்போ அவன் பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், 10-15 அரியர் இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலில் 80 மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுறேன்னு காலர் தூக்கிட்டு சொல்லுவான். பார்த்தீங்களா? அதுதான் இளமை பருவம். அப்படி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதுதான் அந்த இளமை பருவம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது இப்போ இருக்க மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ராஜெக்டுன்னு. வீடு செஞ்சுட்டு வர சொல்கிறேன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய. அவங்க அப்பாவும் அம்மாவும் விடிய உட்காந்து வீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அட்டையை எடுத்து ஒட்டிக்கிட்டு பேஸ்ட்டை போட்டுக்கிட்டு நைட்டு 1:30 மணிக்கு அவங்க அப்பா, இன்னும் நானே சொந்த வீடு வாங்கலை, வாடகை வீட்டில் குடியிருக்கேன், என்னையும் போய் அட்டையில் வீடு செய்ய சொல்லி இந்த பிள்ளைய ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து 1:30 மணி வரைக்கும் வீடு கட்டி கடைசிக்கு வச்சுருக்கு. அவன் எடுத்து, இதுதான் நீங்கள் கட்டின வீடாப்பான்ட்டு எடுத்து சொத்துன்னு போட்டான். அவ்வளோதான், வீடு திரும்ப போயிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் போய் அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்னு கண்டுபிடிச்சி அதை மாணவர்கள் செய்கிறதே இல்லை, பெத்த தாய் தப்பையும் தான் செஞ்சு நொந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனால் காலேஜில் யாராவது ப்ராஜெக்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ப்ராஜெக்ட்னு ஏதாவது ஒன்று இருக்கேன், எழுதி நம்ம வாட்டுக்கு வாசிக்கிறலாம். என்ன வாசித்தோம்னு வாசித்தவருக்கும் புரியாது, கேட்குறவருக்கும் புரியாது. அதுதான் காலேஜில் இருக்க ப்ராஜெக்ட். என்ன அருமையாக இருக்கு ஐயா. உலக புகழ்பெற்ற மேதை ஐன்ஸ்டீன் சொன்னார், நாளைக்கு என்னுடைய பரீட்சை, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை, ஏன்னா ஒரே ஒரு ஒற்றை வெள்ளைத்தாள் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதுன்னு சொன்னாரே. அதுபோலத்தான் என்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க.
காதல் பருவம், இந்த பிள்ளை பருவம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா காணல் நீர் மாதிரி. மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது, நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும்யா ஆனா இருக்காது. இந்த பருவம் தாயா காணல் நீர் நான் சொல்ல வரேன். ஐயா காதலை பத்தி நிறைய சொன்னாரு சகோதரர். இன்றைய காதல் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏஆர் ரஹ்மான் பாட்டுல ஆரம்பிக்குது, நல்லா தெளிவா ஆரம்பிக்குது, முடியுறது எதுல தெரியுங்களா முடியுது? விஜய் மல்லையா பாட்டல்ல முடிஞ்சிருக்குது. ஏன் இன்னைய காதல் இப்படித்தான் இன்னைக்கு காதல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. ஐயா நேத்து ஐ லவ் யூ சொன்ன பொண்ணுகிட்ட இன்னைக்கு பிரேக்கப்னு சொல்லிடுறான். ஆனா இன்னைக்கு பிரேக்கப் சொல்லிட்டு நாளைக்கு அடுத்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ல போயிடறாயா. பிரேக்கப்ங்கிற ஒரு புது பேக்கேஜோட போயிடுறான். சொல்ல போகும்போதே பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுறான். ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்த்துல ஒருத்த உண்மை காதலா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு 1000 பேரும் காதலிக்கிறான், அது நல்ல விஷயம் தான். ஆனா 1000 பேர்த்துல வழக்கம் போல ஒருத்த உண்மை காதலா இருக்கிறான். மீதி 999 பேர் என்ன பண்றான் தெரியுமா? ஆசிட் காதலா மாத்திட்டு இருக்கிறாயா, ஆசிட் வீசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு தான் நேசிச்ச உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு மேல முகத்துக்கு நேரம் ஆசிட் வீசுறதுக்கு எந்த ஆம்பளையாவது ஒத்துக்க முடியுமாயா? அந்த பொண்ணு மேல ஆசிட் வீசுறதுக்கு எப்படியா மனசு ஒத்துக்குது? இதுதான் இன்னைக்கு காதலா? இதுதான் இந்த சமுதாயம் இன்னைக்கு கத்து கொடுத்ததா? ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? இன்னைக்கு இளைஞர்கள்லாம் காதல்கள்ல மனிதர்களை தொலைத்து விட்டு கருவிகளோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா மனிதர்களை விட்டுட்டாங்க, மனிதர்களை துரத்தி விட்டு கருவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இவங்களை சந்தோஷத்துல என்ன தெரியுமா? ஃபேஸ்புக்கு, யூடியூப், 1000 லைக் வாங்கணும், 1000 கமெண்ட் வாங்கணும். இது வாங்கினா போதும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட பிள்ளைகள் என்ன பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல அந்த பெத்தவங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க தெரியுமா? முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுறாங்கய்யா. இப்பேற்பட்ட மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துறாங்க முதியோர் இல்லம் இவங்களுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா இப்போ முதியோர் இல்லத்துல வந்து ஒரு அம்மா வந்து ஒரு கவிதை ஒன்று சொன்னாங்க. அதாவது, என் பிள்ளை பிறக்கும் போது தாய்ப்பால் கொடுத்தேன், தவழும் போது நிலாச்சோறு கொடுத்தேன், நடைப்பழகும் போது நல்ல கல்வியை கொடுத்தேன், வளரும் போது நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தேன், ஏன் என் சொத்தை எல்லாம் கொடுத்தேன், சுகத்தையும் கொடுத்தேன். என் பிள்ளை எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? முதியோர் இல்லத்தில் ஒரு இடம். ஆமாங்கய்யா, இன்னைக்கு இப்படி வளர்ற பிள்ளைங்க தான் அம்மா அப்பா முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மகிழ்ச்சியை வெளியே தொலைவிட்டு இருக்கிறாங்கய்யா. ஐயா முதியோர் இல்லத்துக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். முதியோர் இல்லத்துக்கு வந்து பொன் கொடு பொருள் கொடு, ஒருபோதும் உன் பெற்றோரை கொடுத்து விடாத. எல்லாத்திட்டும் இதைதான் நான் பணிவா கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி நல்லா வெளியே தேடிட்டு இருக்கிறாங்கய்யா. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். குடும்பங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. ஆனா அந்த மகிழ்ச்சி நிம்மதிங்கிற வார்த்தை நிச்சயம் அந்த குடும்பத்துல தான் இருக்கு. இதை மறுக்க முடியுமா யாராவதுனால? பெண் குழந்தை பத்தி பாப்பா ரொம்ப நல்லா சொன்னாங்க. பெண் குழந்தைக்கு அப்பாவுக்கு உண்டான உறவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு பாசம் கொண்டது இருக்குன்னு. அந்த அப்பாவை குழந்தை பிறக்கும் போது தாத்தா சொல்லுவாரு, இந்த வீட்டு மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவா, என்னோட தாயே எனக்கு மகளா பிறந்துட்டான்னு. திருஷ்டி பொட்டு வைக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பூவு பொட்டு, பட்டு பாவாடை, பட்டு தாவணியா போட்டு எல்லாமே சீராட்டி வளர்த்துற பெண்ணு கல்யாண பருவத்துக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா விதவை ஆயிட்டாங்க. அப்ப அந்த அப்பாவோட மனசு எந்த அளவுக்கு புண்படும். இப்படி பார்த்தா நம்ம குழந்தை ஒரு பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, ஒரு அழகான ஒரு துணி ஒன்று போட முடியாது. அப்ப அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த அப்பா மனசு எப்படி துடிக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இந்த சமுதாயமே உன்னை வெறுத்துருச்சுமா, இனிமேல் நான் எப்படி உன்னை பார்க்க, அழகழகா பார்த்த முகத்தை இன்னைக்கு நான் எப்படி இந்த கோலத்துல நான் பார்க்க முடியும்னு ஏங்குறாரு. அவர் சொல்றாரு, இனிமேல் எல்லாமே விதவை விதவைன்னு தானே உன்னை சொல்ல போறாங்க, நான் என்னமா பண்ண போறேன்னு. அப்ப நம்ம கலைஞர் சொல்றாரு, டாக்டர் கலைஞர் சொல்றாரு, விதவை என்பது வேற்று மொழி, கைம்பெண் என்று சொல்லி பாருங்கள், ஒரு புள்ளி அல்ல 2 பொட்டு இருக்குன்னு சொல்றாருயா. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, கைம்பெண் என்பது தமிழ் சொல், தமிழ் ஒருபோதும் வஞ்சிக்காது, தமிழ் கட்டாயம் வாழ வைத்து தான் பழக்கம் என்று சொல்றாருயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவாணி 3ஆம் பாலினம் நம்ம சொல்லுவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமயம். ஆனால் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்காத சமயத்தில் அவர்களுக்கும் ஒரு மரியாதை, அவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெயரிலேயே திருநங்கை என்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது அந்த தந்தை தாயா. அவரு தான் உணர முடியும் மக்களோட கஷ்டத்தை. ஐயா கடைசியா ஒன்று சொல்றேன், ஊனமுற்றோர் பெயர்ல கூட ஊனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு மாற்று திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவர்களையும் மாற்றுத்திறனாளியும் என்ன கூப்பிடுன்னு சொல்லி ஒரு தந்தை மகிழ்ச்சி அடைஞ்சாரையா. அந்த மகிழ்ச்சி வேற எங்கேயா இருக்குது? பிள்ளைகள் மகிழ்ச்சியில தான் பெத்தவங்க மகிழ்ச்சி காண முடியும். எனவே தான் சொல்றேன்,
மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிச்சயம் குடும்ப வாழ்க்கையில தான் கிடைக்கும்னு நான் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.